இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் பாகம் 2 பயணம் 17. இதில் கல்லணை கால்வாய், வெட்டிக்காடு நீரொழுங்கி முதல் மகாராஜா சமுத்திரம் நீர்க்குமிழி வரை உள்ள பாசன அமைப்பு முறைகள் குறித்த ஒரு கண்ணோட்டம். பாசன அமைப்பு முறைகளை விளக்குகிறார்கள் கே. கலைச்செல்வன் மற்றும் ஏ. முகமது இக்பால் ஆகியோர். காவிரியின் பாசன பயணம். வெட்டிக்காடு நீரொழுங்கி, மழையளவு மானி மற்றும் மகாராஜ சமுத்திரம் நீர்க்குமிழி. கல்லணை கால்வாயின் 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வெட்டிக்காடு நீரொழுங்கி. வேளாண் பெருங்குடி மக்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ கல்லணை கால்வாயினுடைய 70வது கிலோமீட்டரில் இருக்கிறோம். இது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தை சேர்ந்த வெட்டிக்காடு கிராமத்தில் இருக்கிறோம். இப்போ வெட்டிக்காடு நீரொழுங்கியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நீரொழுங்கி மூலமாக நீரொழுங்கி கீழே 1,09,000 ஏக்கர் பாசனம் பெறும் வகையில் இந்த நீரொழுங்கி அமைக்கப்பட்டிருக்கு. இதில் 1500 கண்ணடி வரையும் தண்ணி கொடுக்கலாம். 6 வெண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இதில் கல்லணை கால்வாயில் அதிகபட்சம் தண்ணீர் வரும்போது, மழை தண்ணீர் வரும்போது, இந்த நீரொழுங்கி கீழே தண்ணி தேவைப்படாத போது இதன் வழியாக தண்ணி வெளியே போக்குறதுக்காக சர்ப்ளஸ் அரேஞ்ச்மெண்ட் இதில் இருக்குது. இதில் 1380 கியூசெக்ஸ் வரையும் கண்ணடி வரையும் தண்ணியை வெளியே கொடுக்கலாம். இந்த தண்ணி வேஸ்ட்டாக போகாது. இந்த தண்ணியை மகாராஜா சமுத்திரம் இப்போ பார்த்த ஆக்வடக்ட் மூலயமா வெளியேறி அது எல்லா கண்மாய்களுக்கும் நிரம்பி அதுவும் பாசனத்துக்கு பயன்படும். வெட்டிக்காடு பகுதி சிறப்பு வாய்ந்த பகுதியாகும். கல்லணை கால்வாய் கட்டும்போது இப்பகுதியில்தான் தளவாடங்கள் பாதுகாக்கப்பட்டன. உதவி பொறியாளர் அலுவலகம் சிறப்பாக உள்ளது. வெட்டிக்காடு உதவி பொறியாளர் அலுவலகத்தில் இன்னும் ஒரு சிறப்பு உள்ளது. அதுதான் மழை அளவு மானி. இதனை பற்றி விவரிக்கின்றார் இப்பகுதி உதவி பொறியாளர் கே. கலைச்செல்வன். நம்ம இப்போ வெட்டிக்காடு தானியங்கி மழை அளவு நிலையத்தில் இருக்கிறோம். இங்கே 3 விதமான ரெயின்கேஜ் சிஸ்டம் இருக்குது. ஒன்று அது மேனுவலாக ரெயின்கேஜ் அளக்கிறதுக்கும், இன்னொன்று கிராஃப் மூலியமாக ஆட்டோமேட்டிக் ரெயின்கேஜ் சிஸ்டமும் ஒன்று இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் ரெயின்கேஜ் சிஸ்டம். இதில் சார்ட்டு பொறுத்து இருப்பாங்க. இந்த சார்ட்டு மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ரெகுலராக கொடுத்துட்றாங்க. அதை நம்ம டெய்லி ரெயின் சார்ட்டை பொருத்திட்டு அந்த சார்ட்டில் மழை அளவு வரும்போது சார்ட்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மழை பெய்யும் போது இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகி காமிக்கும். இதை டெய்லி எடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது மேனுவல் ரெயின்கேஜ் சிஸ்டம். இதில் மழை பெய்யும் போது இது வழியாக தண்ணி கலெக்ட் ஆகி இந்த குடுவையில் சேர்ந்துடும். இந்த குடுவையில் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து இந்த ஜாரில் ஊற்றி அளந்து எவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்கிறத நம்ம டெய்லி சொல்கிறோம். இது 3வதாக நம்ம பார்க்குறது சோலார் சேட்டலைட் ரெயின்கேஜ் சிஸ்டம். இந்த ரெயின்கேஜ் நம்ம மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சென்னையிலேருந்து கூட நம்ம அதை ரீட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது மாதிரி இது சிப்பு பொருத்தப்பட்டிருக்கு.
இந்த 3 ரெயின் கேஜ் அளவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக வர அளவுக்கு எல்லாமே வடிவமைச்சிருக்கிறாங்க. இதை வந்து டெய்லி எடுத்து நம்ம ரீடிங் கொடுக்குறோம், மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெய்லி கொடுக்குறோம். வெட்டிக்காடு பகுதியை அடுத்து ஆசியாவில் நீர் பொறியாளுமைக்கு எடுத்துக்காட்டான மகாராஜ சமுத்திரம் ஆற்றில் கட்டப்பட்டுள்ள நீர்க்குமிழி, அதனை பற்றி விவரிக்கின்றார் உதவி செயற்பொறியாளர் முகமது இக்பால் அவர்கள். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கல்லணை கால்வாயில் 78வது கிலோமீட்டரில் உள்ள மகாராஜா சமுத்திரம் அக்விடக்ட், அதாவது தமிழில் வந்து மகாராஜா சமுத்திரம் மேல்நிலை நீர்க்குமிழி. இது கீழே போகிற மகாராஜா சமுத்திரம் காட்டாத்துலேருந்து கிட்டத்தட்ட 5.55 மீட்டர் உயரத்தில் வந்து நம்ம இந்த கல்லணை கால்வாய் தண்ணீரை வந்து கீழே உள்ள பாசன பகுதிகளுக்காக கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த அக்விடக்ட் வந்து, அதாவது இந்த நீர்க்குமிழி வந்து 1931ஆம் ஆண்டு ஆங்கில ஜிஏ கனால் ஃபார்ம் பண்ணும்போது கட்டப்பட்டது. இது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து இது மிகப்பெரிய அக்விடக்ட்டு. இந்த அக்விடக்டில் மேல்புறம் 2 கிலோமீட்டரு, கீழ்ப்புறம் 2 கிலோமீட்டருக்கு இந்த கல்லணை கால்வாய் வந்து நம்ம தரைமட்ட அளவிலிருந்து 30 அடி உயரத்தில், அதாவது இங்கிலீஷில் வந்து எம்பாக்மெண்ட்னு சொல்கிறது, 30 அடி உயரத்தில் தரைமட்டத்திலேருந்து மேல் மட்டத்தில் 30 அடிக்கு மேலே இந்த தண்ணீரை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். காரணம், இந்த மகாராஜா சமுத்திரம் ரிவரை நம்ம கிராஸ் பண்ணி கல்லணை கால்வாய் பகுதிகளுக்கு பாசன பகுதி கொடுக்கறதுக்காக இந்த 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வாய்க்காலை எம்பாக்மெண்ட்டாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஏசியாவிலேயே கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேல் மட்டத்தில் வாய்க்கால் கொண்டு போகிறது இந்த ஒரு பகுதி. இந்த அக்விடக்டை பொறுத்தவரைக்கும் இதோட சிறப்பம்சம் என்னென்னா, இது இந்தியாவிலேயே வந்து இது 1931 வெறும் செங்கல் மற்றும் சுண்ணாம்பினால் ஆங்கிலேயர்களால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது. இதனோட சிறப்பம்சம் வந்து அன்றைய தேதியிலேருந்து இதோட வயசு இன்றைக்கி வந்து 83 வருஷம் ஆயிடுச்சு. 83வது வருஷத்துலேயும் இந்த அக்விடக்டில் ஒரு சின்ன லீக்கேஜ் கூட இல்லாமல் சிறு சிறு பழுதுபார்ப்பு பணிகள் தான் இதில் பார்க்கப்பட்டுள்ளது. வேறு எந்த விதமான புனரமைப்பு பணிகளும் செய்யப்படவில்லை. இந்த அக்விடக்டில் எந்த விதமான ஒரு சொட்டு தண்ணீர் கூட லீக்கேஜ் கிடையாது. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த முறையில் அந்த காலத்திலே வடிவமைக்கப்பட்டு இது கட்டப்பட்டுள்ளது. ஆசியாவில் உள்ள மிகச்சிறந்த பாசன கட்டமைப்புகளில் இது முக்கியமான ஒரு பாசன கட்டமைப்பு. இந்த இடத்துல வந்து 1500 கனஅடி தண்ணி இந்த வாய்க்காலில் கொடுக்கலாம். மகாராஜா சமுத்திரம் அக்விடக்டில் கீழே காற்றாற்றில் வந்து 28,000 கனஅடி தண்ணீர் வந்து காற்றாற்றில் போகும். அதிகபட்சமாக வெள்ளம் வரும்போது 75,000 கனஅடி தண்ணி வரைக்கும் இதில் போயிருக்கு. 2005 அதிகபட்ச வெள்ள அளவாக வந்து 73,000 கனஅடி இந்த காற்றாற்று வெள்ளத்தை போயிருக்கு. 1931 கட்டப்பட்ட இந்த MS ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய மகாராஜ சமுத்திரம் ஆற்றின் குறுக்கே கல்லணை கால்வாய் பயணிப்பதற்கு ஏற்றவாறு இந்த நீர்க்குமிழி கட்டப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை பகுதியில் பெய்யும் மழையினால் காட்டாறாக வரும் மகாராஜ சமுத்திரம் ஆறு கல்லணை கால்வாயின் 78 கிலோமீட்டர் தூரத்தில் நீர்க்குமிழி அமைக்கப்பட்டு கல்லணை கால்வாய் தனது பயணத்தை தொடர ஏதுவாக கட்டப்பட்டுள்ளது. கட்டமைப்பின் சிறப்பு இன்றளவும் பொறியாளர்களுக்கு எடுத்துக்காட்டான கட்டமைப்பாக உள்ளது. மகாராஜ சமுத்திரம் நீர்க்குமிழி 20 எண்ணிக்கை உடைய நீர்ப்போக்கிகளை கொண்டது. இங்குள்ள கல்லணை கால்வாயின் நீளம் 105 மீட்டர் ஆகும். அகலம் 14.17 மீட்டர் ஆகும். இங்கு வெளிப்படும் பாசன நீரின் அளவு 1500 கன அடி ஆகும். தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா பகுதியை தவிர இன்ன பிற பகுதிகளுக்கும் காவிரி நீரை கொண்டு பாசனத்தை அளித்து வேளாண்மை பெருகிட
அன்றைய ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட அக்கறையை எண்ணும்போது நாம் நன்றியுடன் எண்ணத் தோன்றுகிறது. தொடர்ந்து நமது அரசுகள் மேற்கொள்ளும் அக்கறையும் நம்மை பெருமைப்பட வைக்கிறது. கல்லணை கால்வாயின் பாசன பயணத்தை தொடர்ந்து நாம் மகாராஜ சமுத்திரம் நம்பி வயலில் இருந்து அலிவலம் நீரொழுங்கி பகுதிக்கு செல்லலாம். காவிரியின் பாசன பயணம் தொடரும்.